தல அஜித்தோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் விடாமுயற்சி மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக அவருடைய AK-63 மூவியோடைய டைட்டிலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு தான் இப்போ ஒரு ஃபோஸ்டர் ரிலீஸ் ஆகியிருந்தது. தொடர்ந்து அவருடைய ஆக்டிங்கில் அடுத்த கட்ட மூவி எல்லாமே 2024 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ நியூவாக ஒரு சில கிளிக்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ராவல் போய் வர்றாரு தல அவர்கள். இப்போ அவருடைய விடாமுயற்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ராவலிங் போயிருக்காரு. அதுலேருந்து ஒரு சில ஃபோட்டோஸும் ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூவி தான் கொஞ்சம் லேட்டராக வருது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சில போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே. லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங்கில் ஃபஸ்ட் டைமாக ஒரு சாங் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். கமலஹாசனுடைய ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் ரிலீக்கில் இந்த சாங் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இந்த மூவிக்கு ஸ்ருதிஹாசன் அவர்கள் தான் மியூசிக்கம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக இவருடைய ஆக்டிங் மட்டும் இல்லாமல் இவருடைய டைரக்ஷன்லையுமே நேரடியாக இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. செல்வன் மாதப்பனுடைய டைரக்ஷனில் யாஷிக் ஆனந்தும் பிரஜினும் ஆக்டிங் பண்ணியிருக்க படிக்காத பக்கங்கள் மூவியோடைய டீசர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வர மார்ச் 24 5 PM இந்த டீசரை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய மியூசிக் ரைட்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. நியூ மியூசிக் தான் இந்த மூவியோடைய மியூசிக் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து இது எல்லாமே ஒவ்வொரு அப்டேட் மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ரிலீஸ் டேட் வரைக்குமே கிட்ட வந்துடுச்சு. சம்மர் டைமில் இந்த மூவி தேட்டருக்கும் வரும்னு நினைக்கிறேன். விஜயாண்டோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது ரோமியோ மூவி தான். ஏப்ரல் 11 இந்த மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ரெட் ஜாயின் மூவி தான் இந்த மூவியை தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்களே. தமிழ் தெலுங்குன்னு 2 வெர்ஷனில் இந்த மூவி நேரடியாக ரிலீஸ் ஆக போகுது. விஜயாண்டோட ப்ரொடக்ஷனே இந்த மூவி தயாரிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரி கலந்தா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் விஜயாண்டோட ஆக்டிங்கில் பயங்கரமான ஒரு மூவியை தேட்டரில் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேமே. பார்க்கலாம் வர ஏப்ரல் 11 இந்த மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. இண்டஸ்ட்ரி வைஸ்லேருந்து நியூவான ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட்டை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு மூவியோடைய முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. இந்த அனௌன்ஸ்மெண்ட் மார்ச் 22 12 PM ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராம் சரணுடைய ஆக்டிங்கில் அவருடைய 15வது மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆன உடனே அவருடைய 16வது மூவியோடைய பூஜை ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை போஸ்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஜான்வி கபூர் அவர்கள் தான் ஹீரோயினாவும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கலந்தா தெலுங்கு ஸ்டைலில் தான் இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பேனண்டே வயசில் இந்த மூவி தயார் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ஒரு ஹை பட்ஜெட்டில் இந்த மூவி தயாராகிட்டு இருக்கா. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் இந்த மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ராம் போத்தனோட ஆக்டிங்கில் டபுள் ஸ்மார்ட் மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மணி சர்மாவோட மியூசிக்கும் பூரி ஜெகநாதோடைய டைரக்ஷன் ராம் போத்தனோட ஆக்டிங்னா பயங்கரமாக வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்களே. ராம் போத்தனோட ஆக்டிங்கில் ஒரு கம்பேக் மாஸ் மூவியாக இந்த மூவி இருக்குன்ற போல் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பூரி ஜெகநாதோடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு மூவி ஓரளவு தான் ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன மூவிஸ்னே சொல்லலாம். இந்த XX மூவிக்கும் அதே அளவுக்கு தான் எதிர்பார்ப்பும் இருக்கா. ஆனால் இது எந்த மாதிரி பூர்த்தி செய்ய போறாருன்னு இந்த மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்த்துடலாம். என்டிஆருடைய ஆக்டிங்கில் அவருடைய தேவரா மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் 150 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறத அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. மியூசிக் ரைட்ஸை டி சீரியஸ் 33 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறத அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்கா. சேட்டலைட்டோடைய ரைட்ஸை இது வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலான்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கேன். என்டிஆரோட ஆக்டிங்கில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்கிற மூவின்னு சொல்லலாம் இந்த மூவியை. கடலை இம்பார்ட்டனாக வச்சு தான் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. 2024 செகண்ட் ஹாஃபில் தான் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. டோன் மூவியோடைய 2வது பக்கம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து இப்போ இந்த மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. வேர்ல்டு வைடாக இந்த மூவி நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய்க்கு மேலே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்கிறது அப்டேட் போய்கிட்டு இருக்கு. முதல் பார்ட்டுடைய ரெஸ்பான்ஸை தொடர்ந்து 2வது பார்ட்டும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். இது தொடர்ந்து சீக்கிரமாக 3வது பார்ட்டுடைய அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.